வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணியை நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு நல்லா வெந்ததும் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட 2-3 வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு பாதி விழுக்காடு நல்லா வெந்தாலே போதும். காய்கறி வதங்கினதும் இதோட கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், ஒரு 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்ம வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.